குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரத்தை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள், எப்போ செய்யலாம், எப்போ மாற்றலாம், இதை செய்யும்போது எப்படி வழிபடணும் அப்படிங்கிற முறைகளை நாம் வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேன் ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க, சுத்தமான தேனாக இருக்கணும். 3 லவங்கம் எடுத்துக்கோங்க, ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க. இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, இந்த 3 லவங்கத்தை இந்த பாட்டிலுக்குள்ளே போட்டுருங்க. இந்த ஏலக்காய்களை பிச்சு போட்டுருந்துங்க. இந்த விதைகளெல்லாம் இப்படி பிச்சு போட்டுடலாம். இந்த தேனை அதில் ஊற்றிடுங்க. இப்போ இந்த பாட்டிலில் ஊற்றியாச்சு, லவங்கம் போட்டாச்சு, ஒரு 3 லவங்கம், ஒரு ஏலக்காய், தேன், இது ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இதை இப்போ மூடி வச்சாச்சு. இதை என்ன செய்கிறீங்க அப்படின்னா, உங்கள் குலதெய்வம் ஃபோட்டோ வச்சுருப்பீங்க இல்லையா வீட்டில், அது முன்னாடி இந்த மாதிரி வச்சிடலாம். இதை என்னைக்கு இப்படி வைக்கலாம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை சுக்கிர குலதெய்வம் முன்னாடி இந்த மாதிரி இதை வச்சிடணும். இந்த 3 சேரும்போது உங்களுக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும். குலதெய்வம், உங்கள் குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும்.